இன்றைய தியானம் உண்மையுள்ள மிகாயா. சிரியாவின் ராஜா கீலேயாத்தில் உள்ள ராமோத்தை கைப்பற்றியிருந்தான். அதை மீட்கும்படி ஆகாப் ராஜாவும் யோவாப் ராஜாவும் திட்டம் பண்ணினார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள 400 தீர்க்கதரிசிகளை கூட்டி சேர்த்தார்கள். ஆனால் 400 பேரும் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை அறிவித்தார்கள். பின்பு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை அழைத்து விசாரித்தார்கள். மிகாயாவோ, கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதை சொல்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மிகாயாவை சிறைச்சாலையிலே போட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போருக்கு சென்றதால் ஆகாப் மரித்து போனான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மிகாயாவை போல கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தர் சொல்வதையே செய்வோம். கர்த்தருக்கு முன்பாக கொஞ்சத்திலும் உண்மையாயிருப்போம்.